பராசக்தி. பெரியோர்களே, இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையிலே ஆடிப்பூரம் என்று சொல்லக்கூடிய அம்மனுக்கு உகந்த திருநட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த ஆடிப்பூர திருவிழாவிலே நம்முடைய மங்கையரெல்லாம் சேர்ந்து, ஏன்னா அம்மையினுடைய அம்சம் தான் பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி சிவபெருமானுடைய அம்சம் ஆண்கள் அப்படின்னும், அம்மை உமையவளினுடைய அம்சம் பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களாக சேர்ந்து ஒரு சில வழிபாடுகள் செய்வாங்க. அதுல ஒண்ணு திருப்பாவை, பாவை வழிபாடு ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா கௌரி பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த மாங்கல்ய பூஜை அப்படிங்கிறது ஒண்ணு. மூன்றாவது என்ன அப்படின்னா இந்த ஆடிப்பூரத்தில் இருக்கின்ற அம்மைக்கு வலை வைத்து பூஜை செய்யக்கூடிய, வளையல் வைத்து பூஜை செய்யக்கூடிய ஒன்று. இந்த வளையல் எதற்காக அணிகின்றார்கள் பெண்கள் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். எதற்காக அப்படின்னா வளையலினுடைய அந்த ஓசை இருக்குல்ல, அந்த ஓசை நமக்கு ஒரு நல்ல சிந்தனையை, நல்ல எண்ண ஓட்டத்தை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான உண்மை. அதனாலதான் மாசமான பெண்களுக்கு வலையணி விழா என்று சூழ் கொடுத்தல், சூழ்காப்பு இடுதல் என்று சொல்லி ஒரு சில வழிபாட்டை நாம் செய்கின்றோம், ஒரு சில சடங்கை நாம செய்யறோம். அந்த வளையலுடைய சத்தத்தை குழந்தை கேட்டு அந்த குழந்தை பரிபூரணமாக வளர வேண்டும் என்பதற்காக வளையல் அணிகிறோம். மூக்குத்தி எதுக்காக அணிகிறோம் அப்படின்னா நமக்கு வர ஆங்காரம் ஒண்ணு இருக்கு. நமக்கு கோபம் வந்தா நம்ம மனுஷனாவே இருக்க மாட்டோம். அப்ப அந்த ஆங்காரத்தை தணிக்கக்கூடிய ஒன்றுதான் நம்முடைய மூக்குத்தி. அருணா கயிறுன்னு சொல்றோம். இந்த உடலினுடைய அரைபாகத்தை அடக்கக்கூடியதுதான் அந்த அரை ஞான் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஆண்கள் காப்பிடுவதற்கு ஒரு முறை இருக்குது, அதே போல பெண்கள் கொண்டை போடுவதற்கு ஒரு முறை இருக்குது, தோடு போடுறதுக்கு ஒரு முறை இருக்குது, தாலி போடுறதுக்கு ஒரு முறை இருக்குது. அப்படி வளையலினுடைய சிறப்பு இந்த ஆடிப்பூர திருவிழா அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இன்னைக்கு திருவாரூர்ல கமலாம்பாள் ஆடிப்பூரத்துல தேர்ல ஏறி இன்னைக்கு ஊர்வலம் வந்து கொண்டு இருக்கிறாள். மதுரையில மீனாட்சி தேர்ல ஏறி இன்னைக்கு ஊர்வலம் வந்துகிட்டு இருக்குது. நம்முடைய காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்பாள் தங்க தேர்ல இன்னைக்கு ஊர்வலம் வராங்க. அப்படி இருக்கிற ஒரு மங்களகரமான ஒரு பொழுதுதான் இந்த ஆடிப்பூர திருவிழா. இந்த ஆடிப்பூர வழிபாடு என்பது பெண்கள் எல்லாம் சேர்ந்து தன்னுடைய மாங்கல்யம் நிலைக்கவும், நமக்கு இருக்கின்ற மலை போல் இருக்கின்ற துன்பம் பனி போல நீங்குவதற்காகவும் எடுக்கப்படுகிற ஒரு விழா. இந்த விழாவிலே எல்லாம் வல்ல இகவர சுகமளிக்கும், இந்த உலகத்தையே காக்கக்கூடிய அன்னையாக இருக்கக்கூடிய, சிவபெருமானுக்கே படியளக்கக்கூடிய அன்னபூரணியாக இருக்கக்கூடிய, அட்டதிக்குள் உள்ள துஷ்டர்களை வதம் செய்யும் அங்காளம்மனுடைய அந்த வடிவமாக இருக்கக்கூடிய அருள்மிகு அங்காள பரமேஸ்வரியினுடைய அந்த திருக்கோயிலிலே இன்றைக்கு அற்புதமான ஒரு ஆடிப்பூர விழாவாகப்பட்டது. இங்கே இருக்கின்ற பெரிய தொண்டர்களால், இங்கே இருக்கின்ற ஆன்மீக அன்பர்களால், பக்தர்களால் எடுக்கப்படுவது ஒரு சிறப்பு. என்றைக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு அம்மையை பாருங்க, எவ்வளவு ஒரு அழகு. மாயவன் தங்கை நீ, மரகத வள்ளி நீ, மனோன்மணி மந்திர காரிணியே அப்படின்னு சொல்லுவாங்க. 10 விரல் மோதிரம் எத்துணை பிரகாசம் அது பாடக தண்டை ஒழுசும்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு அப்படியே இந்த மின் விளக்குல எவ்வளவு அழகா ஒளிந்துகிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா நம்ம அங்காளி. அவளை மனதுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த பூசையை தொடங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம்.